வீடியோ வந்துட்டு 60 செகண்ட்ல எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மகளிர் தினம். அதனால் வந்துட்டு மகளிர்களுக்கு ஏதாவது தனித்துவமான திருக்குறள் சொல்லலாம்னு யோசிச்சு அதில் பண்டேறியான் கூற்று என்பதனை இன்று அறிந்தேன் பெண்டகையார் பேமர்கட்டு. அதாவது யமன்னு சொல்லி ஒரு கூற்று இருக்குது. அந்த யமன் வந்துட்டு நான் இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நான் பார்த்துட்டேன். அது வந்துட்டு போர் செய்யும் தன்மை கொண்ட அம்புகளை ஏந்திய பெண்ணின் விழிகளை வந்துட்டு திருவள்ளுவர் வந்துட்டு யமனுக்கு நேராக சொல்லியிருப்பாரு. ஸோ பெண்ணின் கண்கள் வந்துட்டு யமனுக்கு நேராக திருவள்ளுவர் சொல்லியிருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய கண்கள் வந்துட்டு ஒரு தனித்துவமான சக்தி இருக்குது. கண்டிப்பாக அது உண்மைதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெண்கள் நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஆனால் வந்துட்டு ஒரு ஆண் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம நாட்டில் பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே கிடையாது. 1% கூட பாதுகாப்பே கிடையாது. ஏன்னா மேலும் மேலும் தவறுகள் நடந்துகிட்டே இருக்குது. நிறைய இந்த ரேப் கேசஸ், மர்டர் கேசஸ்லாம் நடந்துட்டு நம்மளாம் கதை சொல்லுவாங்க. சமயம் உன்னை வந்துட்டு திருடங்க வந்துட்டு கடத்திட்டு போயிட்டு கண்ணு மூக்கில் அறுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு இன்றைக்கி அந்த கதைலாம் நிஜமாயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஸ்கூல்லேயே வந்துட்டு பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி சிலம்பம், கராத்தே, இந்த தற்காப்பு கலைகள்லாம் வந்துட்டு சொல்லிக் கொடுத்து அது மூலியமாக ஏதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்போடு இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த குரலில் சந்திக்கிறேன். நன்றி.